ओं नमो वेंकटेशाय। वेंकटाद्रिसमं स्थानं ब्रह्मांडे नास्ति किंचन। वेंकटेश समो देवो न भूतो न भविष्यति। श्री गुरुभ्यो नमः। तिरुमला तिरुपति देवस्थानम श्री वेंकटेश्वरा भक्ति चैनल இணைந்து வழங்கும் ஸ்ரீமத் பகவத்கீதை மூலபாராயணத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். ஆத்மியம் என்ன சொல்லுகிறது என்று பார்த்தோமானால், தரோவாச்ச பகவன் பரமேஷான பக்திரவ்யபிசாரிணி பிராரப்தம் புஜ்யமானஸ்ய கதம் பவதி மே பிரபோ. பூமாதேவி சாக்ஷாத் பகவானிடம் நேரடியாக வந்து இந்த பிரார்த்தனை செய்கிறாள். ஹே பகவன் பரமேஷான பிராரப்தம் புஜ்யமானஸ்ய பக்தி அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி ஹே பிரபோ அப்படின்னு பிரஷ்னம் பண்றார். பக்தியானது எப்படிப்பட்ட பக்தி என்றால், அவ்யபிசாரிணி மாறுதல் இல்லாத பக்தியானது பிராரப்தம் புஜ்யமானஸ்ய. பிராரப்தம் என்றால் சுகம் துக்கம் ரெண்டையும் சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல துக்கம்னு எடுத்துக்கணும். ரொம்ப துக்கத்தில் இருக்கக்கூடிய மனுஷன் புஜ்யமானஸ்யன்னு அனுபவிச்சுன்னு இருக்கிற மனுஷனுக்கு பக்தியானது அவ்யபிசாரிணி பக்தி கதம் பவதி எப்படி வரும்பா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறா. அதற்கு பகவான் மேற்கொண்டு பலவிதமான ஸ்லோகங்களில் இந்த பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். அதுலேருந்து கொஞ்சோண்டு பார்த்துட்டு நம்ம மேற்கொண்ட ஸ்லோகங்களுக்கு போகலாம். விஷ்ணுருவாச்ச பிராரப்தம் புஜ்யமானோ ஹி கீதாபியாசரதः பதா சமுக்தஸ்ஸ சுகி லோகே கர்மணா நோபலிப்யதே. பிராரப்தः பிராரப்தம் புஜ்யமானः. இந்த துக்கத்தில் இருந்தாலும் எவன் ஒருவன் இந்த கீதையை அபியாசம் எப்பொழுதும் செய்கிறானோ, இங்கே அபியாசம் என்று சொல்வதற்கு கேட்கிறானோ, பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கெல்லாம் கேட்டாலே போதுங்கிறார். ஒரு பதம் சொன்னால் போதுங்கிறார், ஒரு அக்ஷரம் சொன்னால் போதுங்கிறார், பின்னாடி சொல்ல போகிறார். அதுக்கு தான் அபியாசம் எவன் ஒருவன் செய்கிறானோ ச முக்தா ச சுகி, அவன்தான் அனைத்திலிருந்தும் விடுபட்டவனாக ஆகிறான். இந்த துக்கத்திலேருந்து விடுபடுகிறான். எப்படி அப்படின்னு விசாரம் பண்ணமோனோ, இந்த துக்கம் இருக்குது, அந்த துக்கத்திலேருந்து எப்படி விடுபட்டவனாக முடியும்னா, இந்த ஆத்மஸ்வரூபம் வேற இந்த சரீரம் வேற அப்படிங்கிற ஒரு ஞான நிலையை அடைகிறான் அப்படின்னு அர்த்தம். இதற்கு முதலில் குரு பிரார்த்தனை மற்றும் சங்கல்பத்துடன் நிகழ்ச்சியை நாம் துவங்கலாம். ஸ்ரீ குரு பிரார்த்தனா. குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஸ்ரீனிவாச பிரார்த்தனா. நமः க்ஷீராப்திநாதாய வைகுண்டாச்சலவாசினே முகுந்தாய நமோ நித்யம் அனந்தாய நமோ நமः. அத ஸ்ரீமத்பகவத்கீதா பாராயண சங்கல்பः. ஸ்ரீமதாதிவராஹ க்ஷேத்ரே விராஜமானஸ்ய அகிலாண்டகோடி பிரம்மாண்டநாயகஸ்ய ஸ்ரீபத்மாவதி ஜானேஹ பகவதः ஸ்ரீ வெங்கடேஸ்வர ஸ்வாமினः திவ்யசந்நிதௌ ஜகத்குரோः ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மனः அனுக்ரஹேன समस्त प्रपंचस्य विशेषतः भारतदेशस्य उत्तरोत्तर शुभ संपत् समृद्ध्यर्थं श्रीमद्भारतदेशगत
तपस्वी जन तपोबलवृद्धिद्वारा समस्तस्यापि मानवसमाजस्य सर्वारिष्टपरिहारार्थम् एतद्देशवासिनां सर्वेषां सज्जनानां योगक्षेमार्थम् राष्ट्रविरोधिनां निबर्हणद्वारा जनानां चित्तशान्ति चित्तस्थैर्य सन्तोषादि अभिवृद्ध्यर्थम् एतद्देशवासिनां परस्परविद्वेष परस्परनिन्दा परस्परहिंसादीनां निवृत्त्यर्थम् परस्परसौमनस्य सिद्ध्यर्थम् समस्तपापक्षयार्थम् श्रीमन्नारायणप्रीत्यर्थम् श्रीपरमेश्वरप्रीत्यर्थम् श्रीमद्भगवद्गीतायाः अखण्डपारायणम् करिष्यामहे। श्रीगीता प्रार्थना श्रीवत्साङ्गं महारस्कं वनमाला विराजितं शङ्खचक्रगदं देवं कृष्णं वन्दे जगद्गुरुम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीता भवद्वेषिणीम्। श्रीवेदव्यास प्रार्थना व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषम् पराशरात्मजं वन्दे सुखदातं तपोनिधिम्। यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्ध्रुवानीतिर्मतिर्मम। இப்பொழுது திரு டாக்டர் உவே அனந்த பத்மநாபாச்சாரியார் பகவத்கீதையினுடைய மகாத்மியத்தில் உள்ள ஸ்லோகங்களின் அர்த்தங்களை நமக்கு விவரிப்பார். அதை கேட்டு நம் அனுசந்தானம் செய்வோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஓம் நமோ வெங்கடேஷாய. திருதராஷ்டிர உவாச தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதாயுயுத்சவः மாமகாः பாண்டவாశ్చైవ கிமகுர்வத சஞ்சய. இது பகவத்கீதையினுடைய முதல் ஸ்லோகம். இந்த ஒரே ஒரு ஸ்லோகத்தை தான் திருதராஷ்டிரன் இங்கே சொல்லுகிறான். அதாவது திருதராஷ்டிரனுடைய கேள்வியின் வாயிலாக பகவத்கீதை நமக்கு கிடைக்கின்றது. திருதராஷ்டிரன் தன்னுடைய தேரோட்டியான சஞ்சயனிடத்தில் இந்த கேள்வியை கேட்கிறான். மகாபாரதத்தில் பீஷ்ம பர்வத்தில் 25வது அத்தியாயமாக இந்த பகவத்கீதை அத்தியாயம் ஆரம்பமாகிறது. இதற்கு முன்பாக பல கதைக்களங்கள் உண்டு. அதையும் நாம் நன்கு தெரிந்து கொண்டால்தான் இந்த கீதைக்குள்ளே நாம் புகுரும் பொழுது நாம் ஒரு கிளாரிட்டி அப்படின்றோம் இல்லையா, மிகச்சிறப்பான ஒரு அர்த்த விசேஷங்களை அறியலாம். முதலில் திருதராஷ்டிரன் கேட்ட கேள்வியின் பொருள் என்ன? என்ன கேள்வி கேட்டான் என்றால், ஹே சஞ்சயா, தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்தில் போருக்காக அணிதிரண்டு இருக்கக்கூடிய, இரு திறத்திலும் இருக்கக்கூடிய என்னை சேர்ந்த துரியோதனன் முதலானவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள், அதை நீ சற்று எனக்கு விவரித்து கூறுவாயாக என்று திருதராஷ்டிரனுடைய கேள்வி. தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுயுத்சவா, யுத்தம் செய்வதில் மிகுந்த ஆவல் உடையவர்களாக
யுத்தத்திற்காக சண்டையிடுவதில் உற்சாகத்துடன் குழுமி இருப்பவர்கள் என்ன செய்தார்கள்? கேள்வியே முட்டாள்தனமா இல்லை? இப்படி ஒரு கேள்வி யாரான கேட்பாளா? சுவாமி, எப்போ தினந்தோறும் இந்த கீதை ஆரம்பிக்க போகிறதுன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உடனே இதில் ஆவலுடையவர்கள் என்ன பண்ணுறா? இதை கேட்கணும், இனிமேல் நம்ம இந்த பகவத்கீதையை கேட்கணும்னு ஆசைப்படுறவா என்ன பண்ணுவா? ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து டிவிக்கு முன்னாடி உட்காந்துருவா. இந்த நிகழ்ச்சி ஆரம்பிப்பதற்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே டிவிக்கு முன்னாடி வந்து உட்காந்துருவா. இன்னும் சில பேர் கையில் புஸ்தகத்தை வச்சு ஃபாலோ பண்ணுவா. எந்த புஸ்தகமாக இருந்தாலும் பகவத் ராமானுடைய பாஷ்யத்தின் அடியொற்றி நீங்கள் அந்த புஸ்தகத்தை வச்சுக்கோங்க. அந்த புஸ்தகத்தை கையில் வச்சுப்பா. சில பேர் நோட்டு பேனா வச்சுப்பா. ஏன்னா அதில் சொல்லக்கூடியதான முக்கியமான குறிப்புகள் எல்லாம் எழுதிக்கணுன்றதான ஆசையினால. சுவாமி, பகவத்கீதை உபன்யாசத்தை கேட்பதற்கு ஆவலுடையவர்களாக தொலைக்காட்சியின் முன்பு அமர்ந்திருப்பவர்கள் என்ன செய்தார்கள்? ஒரு கேள்வி கேட்கலாமா? துணி துவைக்கிறாளா? ஸ்கிப்பிங் விளையாடின்னு இருக்காளா? இல்லை சாப்பிட்டுன்னு இருக்காளா? உபன்யாசம் கேட்பதில் ஆவலுடையவர்கள் அந்த உபன்யாசத்திற்காக காத்திருக்கும் பொழுது என்ன செய்வார்கள்? உபன்யாசத்தை தானே கேட்பார்கள். ஆனால் திருதராஷ்டிரன் கேட்ட கேள்வி என்ன? மாமகா பாண்டவா செய்வ கிம குருவத சஞ்சய, ஹே சஞ்சயா, என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் என்று திருதராஷ்டிரன் அழகா ஒரு கேள்வி கேட்டிருக்கான். அந்த கேள்வியில் 1000 அர்த்தங்கள் உண்டு. ஒரு நாள் உபன்யாசத்தில் அந்த கேள்வியுடைய அர்த்தத்தை சொல்லிட முடியாது. இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு திருஷ்டாந்தம், ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி அதனுடைய அர்த்தத்தை புரிய வைக்கிறாடியன். அதாவது இப்போ சாப்பிட உட்காடுறோம். இன்றைக்கெல்லாம் நமக்கு கல்ச்சர் மாறி போயிடுது. மன்னிக்கணும், நான் இப்படி சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஓப்பனாக சொல்கிறேன்னு நினச்சிக்க வேண்டாம். பட் இருந்தாலும் ஒரு வேதனையில் சொல்கிறேன். எல்லாரும் இன்றைக்கி டேபிள் சாப்பாடு தான் உட்காந்து சாப்பிட்றோம். தரையில் அமர்ந்து கொண்டு எப்படி சாப்பிட வேண்டும், நம்முடையதான சனாதன தர்மத்தில் சாப்பிடுவதற்கு கூட ஒரு ஒழுங்குமுறையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்றும் சந்தேகமே கிடையாது. பீஸா பர்கர் வந்ததுனால நம்முடையதான சாப்பிடும் கலாச்சாரத்தில் கூட மாறுதல் உண்டாகிவிட்டது. ரொம்ப தப்பு. அதெல்லாம் ரொம்பவே மனசுக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயங்கள். இது சொல்லும் பொழுது நிறைய பேர் அடியன் பேரில் ரொம்ப கோவச்சுப்பீங்க. ஆனால் யதார்த்தம் இதான். சாப்பிடுவதுன்னா என்ன? ஒரு இடத்துல சமாராதனை நடக்கிறது. ததியாராதனைன்னு சொல்லுவா இல்லையா? சமாராதனை நடக்கிறது. அப்போ அந்த சமாராதனையில் எல்லாரும் ஒன்றா உட்காந்துருக்கா. ஒன்றா உட்காந்துன்னு இலை போட்டோடனே கை வைக்கக்கூடாது. இப்போல்லாம் பஃபேன்னா எடுத்து, கேட்ரிங்னா எடுத்து, ஒரு ஒரு பண்பாட்டின் வழியாக சாப்பிடுவது என்பதே குறைந்து விட்டது, அருகி விட்டது. முதல்ல சாப்பிட உட்காரச்சு என்ன பண்ண தெரியுமா? முதல்ல இடத்த சுத்தம் பண்ணணும். இன்றைக்கி ப்ராக்டிஸில் இருக்கா தெரியாது. இடத்த சுத்தம் பண்ணணும். அப்புறம் இலையை போடணும். இலையில் பழம் சர்க்கரையெல்லாம் போடுவாள். அப்புறம் பிரசாதங்கள் பரிமாறணும். பிரசாதம் பரிமாறினோடனே அதில் கை வைக்கக்கூடாது. அங்கே சாப்பாட்டில் எல்லாம் போட்டிருக்கணும், ஒன்றே எடுத்து வாயில் போட்டுக்கூடாது. இதை வந்து நாம் 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டின்னர், அந்த டின்னருக்கு ஒரு இன்விடேஷன் வந்திருக்கு. அப்போ எல்லாரும் உட்காந்துருக்கா, நாம் சட்டுன்னு போய் கை வச்சு எடுத்து சாப்பிட மாட்டோம். அங்கே அந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். ஆனால் வைதிக கர்மாக்கள் நடக்கிற இடத்துல நமக்கு ப்ரொசீஜரே ஃபாலோ கிடையாது. இது ஒரு இயல்பு. எல்லாரும் உட்காந்து எல்லாருக்கும் பரிமாறி விட்டாச்சா அப்படின்னு பார்த்து அதற்கு பிறகு பரிசேஷனம் பண்ணுறதுன்னு ஒரு கிரமம் உண்டு. பரிசேஷனம் பண்ணுறவர்கள் பரிசேஷனம் பண்ணுவா. இதை நாம் இப்படி எடுத்துக்கலாம். பகவத் பிரார்த்தனை. எல்லாரும் பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு, பெருமாளே, ஹிருதய புண்டரீகத்தில் இருக்கிற அந்த கிருஷ்ணனை உன்னுடைய அனுகிரகத்தினால எங்களுக்கு இன்றைக்கி இந்த சாப்பாடு கிடச்சிருக்கு. ஒரு கவலம் சாப்பாடு. இப்போ இந்த கொரோனா பீரியடில் எவ்வளவு பேர், எத்தனை பேருக்கு அன்னதானம் பண்ணினா நம்ம பார்த்தோம்ல. அதாவது டோட்டல் லாக்டவுன் வந்துடுது. அதில் ஒருவேளை சம்பாதிச்சால்தான் அந்த ஒருவேளை உணவு தங்களுக்கு கிடைக்கும்ன்ற மாதிரி எத்தனையோ குடும்பங்கள் தவிச்சுது. அந்த குடும்பங்களுக்கு நிறைய பேர் என்ன பண்ணா, சரியான சமயத்தில் போய் ஒரு உணவு பட்டலத்தை கொடுத்தா. அது எவ்வளோ பெரிய தர்மம் தெரியுமா? அது எவ்வளோ பெரிய தர்மம் தெரியுமா? அது அப்போ அந்த ஒரு வேளை நமக்கு ஒரு கவளம் உணவு கிடைக்க வேண்டும் என்றால் கூட அதற்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம் இருந்தால்தான் கிடைக்கும். ஆனால் அந்த சாப்பாடு விட ஐயோ பசி பசி பசி, அதை சில பேர் அந்த பசின்னு இன்னொருத்தருக்கு சாதம் போடும் பொழுதும் அந்த பசியை காமிப்பா. தாங்க சாப்பிடுச்சவன் அள்ளி அதுக்குள்ளே நிறைய சாப்பிடுவாள். 2 வார்த்தை சாப்பிட்றதுக்குள்ளே வயிறு அடைச்சி போயிடும். தயவு செய்து இந்த ஆகாரத்தை நம்ம அப்படி அந்த அன்னலக்ஷ்மின்னு சொல்லுவா எங்கள் தாயார். என்னுடைய தாயார் அடிக்கடி சொல்லக்கூடிய வார்த்தை. என்னுடைய அம்மா அன்னலக்ஷ்மிடா அவள், அந்த அன்னலக்ஷ்மி நீ கை கூப்பிடா அப்படின்னுவா. அது மாதிரி அதை பார்த்து அதை பிரார்த்திச்சுண்டு ஹிருதயத்தில் இருக்கிற பகவானுக்கு அதை நிவேதனம் பண்ணி அதை பகவத் பிரசாதமாக எடுத்து சாப்பிடணும். அப்போ சாப்பிட அங்கே திரண்டவர்கள் பூஃபே சிஸ்டம் மாதிரி இஷ்டத்துக்கு எடுத்து போட்டுட்டாளான்னு அர்த்தம் இல்லை. சாப்பிட திரண்டு அமர்ந்திருப்பவர்கள் வரிசை கிரமமாக அவர்களுக்கு எல்லாம் சரியாக பரிமாறப்பட்டதா, அவர்கள் அந்த கிரமத்தின்படியாக உணவு உண்டார்களா? அதுபோன்று போர் முனையில் குழுமி இருப்பவர்கள் போருக்கு உரியதான எல்லா ஆயுதங்களுடன் கூடியவர்களாக இருந்தார்களா? அந்த போர் முறைப்படி அந்த போரானது நடைபெற்றதா?
யார் யாரை எதிர்த்தார்கள், அங்கே கூட்டு பரிமாறப்பட்டதா, பொரியல் பரிமாறப்பட்டதா, வடை பரிமாறப்பட்டதா, பாயசம் பரிமாறப்பட்டதா என்று கேள்வி வரும் அல்லவா? என்னென்ன பக்ஷணங்கள் செய்யப்பட்டன, என்னென்ன விதமான பச்சடிகள் பரிமாறப்பட்டன என்று கேட்கிறார் அல்லவா? அது போன்று இந்த யுத்தரங்கத்தில் எப்படி யுத்தமானது நடைபெற்றது என்பதுதான் திருதராஷ்டிரனுடைய கேள்வியின் பொருள். அது சரி சுவாமி, எனக்கு இங்கே ஒரு டவுட். கரெக்ட், இந்த டவுட் வரணும். இங்கே கேளுங்க, என்ன டவுட்டு? சுவாமி, சஞ்சயன் எங்கே இருந்தான்? போர்க்களத்தில் தானே இருந்தான். திருதராஷ்டிரன் எங்கே இருந்தான்? அவன் ஹஸ்தினாபுரத்தில் தானே இருந்தான். அவனுடைய ராஜ்யத்தில் தலைநகரத்தில் தானே இருந்தான். அப்படி இருக்கச்சே சஞ்சயன் கிட்ட திருதராஷ்டிரன் எப்படி கேட்க முடியும்? ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக், ஒரு சின்ன விஷயத்தை நம்ம முன்னாடி போய் பார்க்கணும். என்ன அப்படின்னு கேட்டோம்னா, அதாவது இந்த யுத்தம் போர் ஆரம்பிக்க தொடங்குகிறது, போர் ஆரம்பிக்கிறது. அப்பொழுது வியாசர் வந்தார் திருதராஷ்டிரனை பார்ப்பதற்கு. மகாத்மா வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நாராயணம் நமஸ்கிருத்திய நரஞ்சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதியும் வியாசம் என்று நாம் வியாசரை கொண்டாடுறோம். இந்த மகாபாரதத்தை இயற்றிய மகாத்மா வேத வியாசர், 5வது வேதம் என்று போற்றுதலுக்கு உரியது இந்த மகாபாரதம். அந்த வியாசரை சேவித்தான் திருதராஷ்டிரன். சுவாமி, எனக்கு ஒரு சந்தேகம். என்னப்பா சந்தேகம்? எப்படியும் போர் நிகழப்போகின்றது. நிச்சயமாக குருக்ஷேத்திரத்தில் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் மிகப்பெரிய போர் மூளப்போகிறது. போரை தடுக்க முடியல. ஆனால் இந்த போரில் யாருக்கு வெற்றி, யாருக்கு தோல்வி அப்படின்னு திருதராஷ்டிரன் வியாசரை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். வியாசர் சொன்னார், திருதராஷ்டிரா, உனக்கே தெரியுமே அப்படின்ட்டு. திருதராஷ்டிரனுக்கும் தெரியும். இப்போ நம்மில் பல பேருக்கு நமக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு வந்திருக்கு. அதற்கு காரணம் என்ன? நம்முடைய உணவு பழக்கங்கள், நம்முடையதான பலவிதமான தீய பழக்கங்கள். அந்த பழக்கத்தினால நமக்கு உடம்புக்கு வந்துடுது, நமக்கு தெரியும். அப்புறம் டாக்டர்கிட்ட போகிறோம். டாக்டர்கிட்ட போனோடனே டாக்டர் எனக்கு ஏன் இப்படி ஒரு உடம்புக்கு வந்ததுன்னு கேட்குறோம். அப்போ டாக்டர் சொல்கிறார், ஏன்பா உனக்கே தெரியாதா? நீ என்ன சாப்பிட்டேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? அதை சாப்பிட்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சதானே நீ சாப்பிட்டு வந்திருக்க. ஆமாம் டாக்டர். அப்புறம் எதுக்கு என்ன கேட்குற? இருந்தாலும் ஒரு தடவை கேட்கறது. இதான் மனித இயல்பு, ஹியூமன் நேச்சர், ஹியூமன் டெண்டன்சி. இதான் விஷயம், மனித இயல்பு இதுதான். என்ன ஏன் கேட்குற? ஏதோ கேட்கணும். டாக்டரை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும், ஜோசியரை பார்த்தா ஒரு கேள்வி கேட்கணும், படித்தவர்களை பார்த்தால் ஒரு கேள்வி கேட்கணும். இது மனுஷாளுக்கு இயல்பு. உனக்கு தெரியுமோ இல்லையோ திருதராஷ்டிரா யார் ஜெயிப்பான்னு? தெரியும். இருந்தாலும் எனக்கு இந்த போரை குறித்ததான தகவல் தெரிந்து கொள்ள வேண்டும் என்னும் ஆவல். தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி இந்த போர் என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. போரினுடைய எண்டு இருக்கட்டும், போரே தொடங்கலை, அதுக்குள்ளே அவன் ரிசல்ட் கேட்டான். மேட்ச் ஃபிக்ஸிங். போரேன்னு ஆரம்பிக்கலை, அதுக்குள்ளே ரிசல்ட் கேட்டான். ரிசல்ட்டு தெரிஞ்சதுதான்ட்டார். அதான் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணா எத்திர பார்த்தோ தனுர்தரா. பின்னாடி சஞ்சயனுடைய ஸ்டேட்மெண்ட்டு முத்தாய்ப்பான ஸ்டேட்மெண்ட்டு. திருதராஷ்டிரா அட்லீஸ்ட் இப்போயாவது திருந்துன்னு சொல்கிறான். என்ன பண்ணுறது, அந்த ஈகோயிஸ்டிக் கேரக்டர் இருக்க. நான் பண்ணுறது தப்புன்னு எனக்கு தெரியும், ஆனால் நான் தப்பு பண்ணுறேன்றதை நீ சொன்னால் என்னால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. நான் தப்பு பண்ணுறேன்றதை நீ சொன்னியானா என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. என்ன மாதிரி ஒரு மைண்டு நமக்கு தெரியுமோ இல்லையோ, நம்முடைய மனசு இருக்கே, அடேங்கப்பா, அது 1000 ஜல்லிக்கட்டு காளையை காட்டிலும் முரடு நம்முடைய மனசு. ரொம்ப டஃப், ரொம்ப டஃப். நீங்கள் அவ்வளோ சுலபமாக நினச்சிக்காதீங்க. இவர சுவாமின்னா எப்போ பார்த்தாலும் நம்மளை டார்கெட் பண்ணுறாலே நினச்சிக்காங்க. நான் எல்லாரையும் சேர்த்து தான் சொல்கிறேன். நான் யாரையும் டார்கெட்டே பண்ணல. உண்மை அதுதான். அந்த உண்மையை நாம் உணர முடியலேன்னு தெரியச்சவே நம்முடைய மைண்ட் எவ்வளோ கரப்டாக இருக்குன்னு நமக்கு தெரியணும். இந்த அக்செப்டபிள் ட்ரூத்தை நாம் அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னுச்சே, அதுவும் சொல்கிறவா பேர் நமக்கு கோபம் வருது அப்படின்னுச்சேவே நமக்கு நம்முடையதான மனசு எந்த அளவுக்கு கரப்டாக இருக்குன்னு நமக்கு தெரியும். அதுதான் ப்ராப்ளம். திருதராஷ்டிரனுக்கு வியாசர் எவ்வளவோ சொல்கிறார். திருதராஷ்டிரனால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. பேராசையினுடைய மொத்த உரு எது அப்படின்னா திருதராஷ்டிரம் தான். பேராசையினுடைய மொத்த உரு. இன்னும் கேட்டால் திருதராஷ்டிரனை நல்லவன்னு சொல்லலாம். அவனுடைய பிள்ளையின் ஞாபகம் வராத வரையிலும் திருதராஷ்டிரன் நல்லவன். சரி, அவனுடைய பிள்ளை ஞாபகம் வராத சமயத்தில் அப்படின்னா அவனுடைய பிள்ளை ஞாபகம் வராமல் இருக்கவே இருக்காது திருதராஷ்டிரனுக்கு. அதான் பிரச்சனை.
அதனால திருதராஷ்டிரன் வியாசர்கிட்ட கேட்டார். வியாசர் ஸ்மார்ட்டா ஒரு ஆன்சர் சொல்லிட்டார். ஆனால் எனக்கு போரில் நடக்கக்கூடிய விஷயங்கள், போரை குறித்ததான செய்திகள் எனக்கு உடனுக்குடன் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு தெரியணுமே. அந்த மாதிரி பிரேக்கிங் நியூஸ் எனக்கு வரணும். என்ன பண்ணலாம்? அவ்வளவுதானே திருதராஷ்டிரா, ஒரு பெரிய விஷயமே இல்லை. நீ என்னமோ சண்டைக்கு போக போறதில்லை, நீ இங்கே தான் உட்காந்துட்டு இருக்க. ஆமா ரைட், நான் உனக்கு ஒரு லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்றேன் வியாசர். தட் இஸ் அவைலபிள் இன் மகாபாரதா. நான் உனக்கு லைவ் டெலிகாஸ்ட் ஏற்பாடு பண்றேன். எப்படி? வியாசர்லாம் பெரிய மகாத்மா இல்லையா? அந்த மகாத்மா திருதராஷ்டிரனுக்கு உனக்கு நான் கண் கொடுக்கிறேன். அதாவது கண் கொடுக்கிறேன்னா இதெல்லாம் பார்க்கிற மாதிரி இல்லை. நீ ஒன்றும் இல்லை, உனக்கு கண் பார்வை பிறவியிலிருந்தே குருடன். ஆனால் உனக்குள்ள ஒரு வர்ச்சுவல் ரியாலிட்டி, உனக்குள்ள இந்த யுத்தரங்கத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களும் படமாக விரியும். அதான் வர்ச்சுவல் ரியாலிட்டி, ஆக்குமெண்டட் ரியாலிட்டின்னு இப்போ சொல்கிறேன். இந்த கண்ணுக்கு ஒரு கிளாஸ் போட்டுட்டாலும் அவளுக்கு கரெக்டாக அவளுக்கு மட்டும் அந்த விஷயம் தெரியறதோ இல்லையோ, அதை வியாசர் கொடுத்தார். யாருக்கு? திருதராஷ்டிரனுக்கு. போர்க்களத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து சம்பவங்களும் இன்ஃபேக்ட் அங்கே இருக்கிறவாளுக்கு கூட தெரியாது, நியூஸ் உனக்கு தெரியும். தட் இஸ் த பவர் ஆஃப் மீடியா அப்படின்றாலும் இல்லையோ, மீடியா பவர் அப்படின்றாலும் இல்லையோ, அந்த மாதிரி உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னோடனே திருதராஷ்டிரன் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு வாண்டாம் அப்படின்ட்டு. ஏன்பா வாண்டான்ற? இல்லை, என் பிள்ளைகள் இறப்பதை பார்ப்பதற்கு நான் விரும்பவில்லை அப்படின்னா திருதராஷ்டிரன். அன்பர்களே, இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் நன்னா கவனிங்கோ, நன்னா யோசிச்சு பாருங்கோ. போர்க்களத்தில் இன்னும் யுத்தம் தொடங்கவில்லை, போர் தொடங்கவில்லை. அதற்கு முன்பாக இந்த போரின் முடிவு என்ன ஆகும் என்று திருதராஷ்டிரன் கேட்கிறான். வியாசர் நீ அறிந்திருதானே திருதராஷ்டிரா என்று அவனை பார்த்து சொன்னார். சரி, அந்த போர்க்களத்தில் நடக்கும் சம்பவங்களை நான் பார்க்க வேண்டும், அறிய வேண்டும். பார்க்க வேண்டும்னு சொல்லல, அறிய வேண்டும் என்று திருதராஷ்டிரன் சொன்னான். அப்படியானால் உனக்கு நான் ஞானக்கண் கொடுக்கிறேன் என்பதாக வியாசர் அவனுக்கு பதில் சொன்னார். அதற்கு திருதராஷ்டிரன் சொன்ன பதில் என்ன? இல்லை மகாத்மாவே, என் பிள்ளைகள் இறப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை அப்படின்னா திருதராஷ்டிரன். தட் மீன்ஸ் என்ன? கன்ஃபார்ம்டா திருதராஷ்டிரனுக்கு இந்த போரில் அவனுடைய பிள்ளைகள் அனைவரும் இறக்கப் போகிறார்கள் என்பது நன்கு தெரிந்திருக்கிறதா இல்லையா? இவ்வளவு தூரம் தெரிந்திருந்தும் மறுபடியும் திருதராஷ்டிரன் ஏன் போருக்கு முயற்சித்தான்? அதுதான் பேராசை. அதுதான் பேராசை. நம்முடைய நேச்சர். நாம செய்யறது தவறு, அந்த தவறுனாலே நமக்கு ஏற்படக்கூடியது மிகப்பெரிய ஆபத்து என்பது தெரிந்து உணர்ந்து இருந்தாலும் நாம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, பழக்கத்தினால, மனசை கரெக்டான வழியில பழக்கிக்காததுனால நாம் அந்த தவறை மீண்டும் மீண்டும் செய்வதற்குத்தான் முயற்சிக்கிறோம். அந்த பேராசையினால தான் சஞ்சயனை பார்த்து என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள் அப்படின்னு திருதராஷ்டிரன் கேட்டானே. சுவாமி, பாண்டவர்கள் யாரு? திருதராஷ்டிரனுடைய தம்பியின் பிள்ளைகள். ஒரே ரத்தம் தானே, ஒரே ரத்தம் தான். திருதராஷ்டிரன் பாண்டு அண்ணன் தம்பிகள். பாண்டுவின் பிள்ளைகள் பாண்டவர்கள், திருதராஷ்டிரனினுடைய பிள்ளைகள் தார்த்தராஷ்டிரர்கள், அதாவது கௌரவர்கள். பாண்டவர்களும் கௌரவர்கள் தான், தார்த்தராஷ்டிரர்கள். என்ன ஒரு சுயநலம் பார்த்தீங்களா நீங்க? திருதராஷ்டிரனுடைய சுயநலம். மாமகாஹா, என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்கள், என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? மாமகாஹா பாண்டவாஸ் செய்வ, என்னை சேர்ந்தவர்களும் பாண்டவர்களும் என்ன செய்தார்கள்? என்ன ஒரு சுயநலம் பார்த்தீங்களா? ஏண்டா, பாண்டவர்கள் ஒன்று சேர்ந்தவர்கள் இல்லையா? இந்த சுயநலம் நமக்கு எல்லா விதத்திலும் இருக்கு. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் மட்டும் இல்லை, நமக்குள்ள பெரிய சுயநலமானது நம்மை பிடித்து ஆட்டுகிறது. த எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ் இஸ் திருதராஷ்டிரன். அதனால திருதராஷ்டிரன் என்ன சொன்னா, என்னுடைய பிள்ளைகள் இறப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை, எனக்கு வேண்டாம் கண்ணு, எனக்கு ஞானக்கண் வேண்டாம் அப்படின்னா. சரி, அப்புறம் என்ன பண்ணலான்னு. இல்லை நீங்கள் எனக்கு இன்னொரு ஹெல்ப் பண்ணுங்க. இதோ என்னுடையதான கார் டிரைவர் இருக்கான், சஞ்சயன் டிரைவர், தேரோட்டி. சஞ்சயன் என் பக்கத்திலேயே தான் இருப்பான், என்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டான்.
சஞ்சயன் என் பக்கத்திலேயே இருக்கட்டும், நீங்கள் சஞ்சயனுக்கு அந்த ஞானக்கண்ணை கொடுக்கும். நீங்கள் கொடுக்குறேன்னு சொன்ன ஞானக்கண்ணை சஞ்சயனுக்கு கொடுங்கோ, சஞ்சயன் எனக்கு டிஸ்கிரைப் பண்ணட்டும். அப்படியும் தெரிஞ்சுக்கணும். ஏன்பா பிள்ளைகள் போக போகிறான்னு தெரிஞ்சு அட்லீஸ்ட் அப்பயாவது நிறுத்தக்கூடாதா சண்டையை? அதுக்கும் வழி இல்லை. சரி கேட்க வேண்டாம், எதுக்கு காது கொடுத்து கேட்கறது, என் பிள்ளைகள் செத்து போகிறது நான் எதுக்கு கேட்கணும் அப்படின்னு காதை மூடிட்டு இருக்கலாமல் திருதராஷ்டிரன். அதுக்கும் வழி இல்லை, கேட்கவும் கேட்கணும். அதான் நம்முடையதான மனோபாவம். அந்த பழக்கத்தை என்னால் விடவும் முடியாது, பேராசையை விடவும் முடியாது. அது கிடைக்காத எனக்கு தெரியும், ஆனால் அதில் வச்ச மனசை மாற்றவும் முடியாது. தவிக்கிறோம் தவிக்கிறோம். சஞ்சயனுக்கு நீங்கள் கண்ணு கொடுங்கோ, லெட் ஹிம் டிஸ்கிரைப் டு மீ, அவன் எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணட்டும் அப்படின்னா. அப்படியா சரி அப்படின்ட்டார் வியாசர். சஞ்சயனுக்கு திவ்ய சக்ஷுஸ் ஞான கண் கொடுத்துட்டார். ஓகே, அப்போ சஞ்சயன் இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கணும்? இல்லை. சஞ்சயன் என்ன பண்ணா, திருதராஷ்டிரா என்ன இருந்தாலும் எனக்கு மனசு கேட்கல, நீ இங்கே உட்காந்துட்டு இருக்க, பட் என்னால் அந்த மாதிரி உட்காந்துட்டு இருக்க முடியல, எதுக்கும் நான் போய் நேராக போய் அந்த சண்டையை பார்த்துட்டு வரேன், ஒரு 10 நிமிஷம் அங்கே போய் இருந்துட்டு அதை பார்த்துட்டு அப்புறம் நான் நேராக வந்து உனக்கு டிஸ்கிரைப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சயன் கிளம்பி போயிட்டான். எங்கே? குருக்ஷேத்திரத்துக்கு. ஸோ திருதராஷ்டிரன் மட்டும்தான் இங்கே தனியாக இருந்துட்டு இருக்கான். சஞ்சயன் அங்கே போயிட்டான். எத்தனை நாள் தெரியுமா? 10 days சஞ்சயா ஸ்டேட் இந்த வார்ஃபீல்டு. 10 நாளைக்கு சஞ்சயன் வந்து அந்த போர்க்களத்தில் தங்கியிருந்தான். போரில் பங்கெடுத்துக்கல, ஆனால் அந்த போர்க்களத்தில் இருந்தான். 10வது நாள் என்பதுதான் கௌரவர்கள் வாழ்க்கையில் அவர்களுக்கு கிடைத்த மிக 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 பெரியதொரு இடி. அவர்கள் எதிரே பார்க்காதது ஒரு இடி. அது கௌரவர்களுக்கு மட்டும் இல்லை, உலகமே அப்படியே கண்ணீர் விட்டு கதறி அழுதுதான் ஒரு நிகழ்வு. அது என்ன? மகாத்மாவான பீஷ்மர் வீழ்த்தப்பட்டார் அந்த போர்க்களத்தில். மகாபாரத யுத்தம் தொடங்கி 10 நாட்கள் அந்த மாபெரும் யுத்தம் நடைபெற்று அதில் 10வது நாள் மகாத்மாவான பீஷ்மர், கிழட்டு சிங்கம், குரு விருத்த பிதாமகா என்று குருகுலத்திற்கே பிதாமகரான அந்த மகாத்மா அடித்து வீழ்த்தப்பட்டார். அவர் விழுந்துட்டார். யாரு? பீஷ்மர். முடிஞ்சு போச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே இந்த யுத்தத்தில் வேற என்ன இருக்கும், வேற என்ன நடக்கும், இதில் போய் நாம் என்னத்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அன்னைக்கே அவர்களுடையதான தோல்வி என்பது அது ஏற்கனவே டிசைட் ஆகிடுத்து. பட் இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுது. அது வரையிலும் சஞ்சயன் அங்கே இருந்தான். மகாத்மாவான பீஷ்மர் விழுந்தார். அதன் பிறகு நடந்தது அந்த கதை சம்பவம். அதைத்தான் சஞ்சயன் வந்து இப்போ திருதராஷ்டிரன் கிட்ட பேச போகிறான். அதை நாம் அடுத்த எபிசோடில் இன்னும் கிளாரிட்டியோட, தட் மீன்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன்ஸோடு நாம் பார்க்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. இதுவரை அனந்த பத்மநாபாச்சாரியார் சுவாமிகளுடைய பகவத்கீதை மகாத்மியத்தை பற்றி தெரிந்து கொண்டோம். இதன் பிறகு கலவு கேசவ கீர்த்தனாத் என்று சொன்ன பிரகாரம் இந்த கலியுகத்தில் பகவானை அடைவதற்கு நாம சங்கீர்த்தனமே சுலபமான மார்க்கமாக உபதேசிக்கப்பட்டுள்ளது. ஆதலால் இப்பொழுது நாம் அனைவரும் நாம சங்கீர்த்தனத்தை கேட்கலாம். நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே, ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே, நாராயண
ஜெய ஜெய கோபாலா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே. ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே. ஹரி ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் நமோ நாராயண. ஹரி ஓம் நமோ நாராயண.
நமோ நாராயண ஓம் நமோ நாராயண ஓம் நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி நாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி ஓம் நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண நமோ நாராயண சத்யநாராயண 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 நமோ நாராயண ஹரி நாராயண நமோ நாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ ஹரி நாராயண ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமன்னாராயண பத்ரி நாராயண பத்ரி நாராயண லக்ஷ்மி நாராயண லக்ஷ்மி நாராயண சத்யநாராயண நமோ நாராயண ஹரி ஓம் நமோ நாராயண ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரி ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்தா ஹரே நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய கோபால சதா சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா. இந்த நிகழ்ச்சியில் இதுவரை நாம் பாராயணம் செய்த ஸ்லோகங்களில் ஏதாவது அக்ஷரதோஷம் இருந்திருந்தால் அதை நிவர்த்திக்கும் பொருட்டு க்ஷமா பிரார்த்தனை நாம் அனைவரும் செய்வோம். क्षमा प्रार्थना यदक्षरपदभ्रष्टं मात्राहीनं च यद्भवेत् तत्सर्वं क्षम्यतां देवनारायण नमोऽस्तु ते. अथ भगवत्समर्पणम् कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यद्यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि.
लोकक्षेम प्रार्थना सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्. சுவாமியின் அருள் நாம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி மங்களாசாசனத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை இதே நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். ஓம் நமோ வெங்கடேஷாய. மங்களம் ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் श्रीवेङ्कटनिवासाय श्रीनिवासाय मङ्गलम्. ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.